ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ரவை பாயசம் தான் செய்ய போகிறோம். இதுக்கு நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அதில் முந்திரி, பாதாம், திராட்சை ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நல்லா வறுபட்டோன்னே கலர் சேஞ்ச் ஆயிரும். இப்போது இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனோடனே இதை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போது நம்ம எந்த டம்ளரில் மெஷர் பண்ணுறோமோ அந்த டம்ளர் தான் கடைசி வரைக்கும். நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் ரவை எடுத்திருக்கேன். இப்போ ரவை வந்து ஒரு 5 to 8 மினிட்ஸில் நம்மளுக்கு நல்லா வறுபட்டுரும். இப்போ பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம அதே டம்ளரில் 2 டம்ளர் பால் ஆட் பண்ணணும். நான் காய்ச்சின பால் தான் ஆட் பண்ணியிருக்கேன். 1:2 ரேஷியோவில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ரவை போட்டனால ரவை வந்து ஊற ஊற நமக்கு கெட்டியாக தான் ஆகும். ஸோ உங்களுக்கு ஒன்ஸ் ரெடி ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து சுடு தண்ணியை ஊற்றி உங்களுக்கு எந்த அளவுக்கு லிக்விடாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ நமக்கு இந்த மாதிரி திக்காகும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதே டம்ளரில் 1 டம்ளர் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நமக்கு திரும்ப தண்ணியாக ஆரம்பிக்கும். ஏன்னா சுகர் வந்து மெல்ட் ஆக நமக்கு வாட்ரி ஆகும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் இது கூட ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இது கூட லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சிட்டிகை தான் போடணும், ரொம்பலாம் இல்லை, இது ஆப்ஷனல் தான். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சி ஆகும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் இது கூட வறுத்து எடுத்து வச்ச முந்திரி, பாதாம், திராட்சை ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இதுலேருந்து பாதியை ஒரு பவுலில் நான் எடுத்தேன். என் பையனுக்கு கொடுத்தேன். அவனுக்கு இந்த மாதிரி திக்காக சாப்பிட்டா பிடிக்கும், அதனால் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஸ்டேஜில் இது கூட அதே டம்ளரில் 1 டம்ளர் சுடு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா நமக்கு பாயாசம் கன்சிஸ்டன்சி வந்துடும். அண்ட் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அண்ட் உங்கள் கிட்ஸுக்கும் பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.